போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடரனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே.
உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியில் கலந்திடவே. புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழியில் கலந்திடவே. ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான இறை மக்களே, நம் வாழ்வின் பெரும்பான்மையான நாட்களை பொய்யானவற்றையும் நிலையற்றதையும் தேடி வீணாக்குகிறோம். உண்மையை விடுத்து மாய வாழ்வை பற்றிக் கொள்கிறோம். நிலையானதை கைவிட்டு நிலையற்றதை பிடித்துக் கொள்கிறோம் என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்றைய யூத மக்கள் இயேசுவையும் அவர் செய்த அரும் அடையாளங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் வயிறார உண்பதையே கருத்தில் கொண்டது போல நாமும் பல நேரங்களில் முக்கியமானதையும் அத்தியாவசியமானதையும் விடுத்து தேவையற்றதையும் அழிந்து போகக்கூடியதையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து மனமாறி நிலையான உயிர்த்த இயேசுவில் நாட்டம் கொள்ள அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை இயேசுவில் இனியவர்களே, இத்திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருக்காட்சி திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் வாழுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீக எழுச்சிக்காக ஒளிபரப்பப்படுகிறது. இப்பலியில் பங்கெடுத்து சிறப்பாக பங்களிப்பு செய்கிற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பலியிலே நாம் உருக்கமாக கொண்டாடுவோம். இப்பலியில் பங்கெடுக்க தடையாக உள்ள நமது குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்களை சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்று மோசே நமக்கு கொடுத்திருக்கின்ற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவர் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
கற்றுத் தாரும். நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத் தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே
உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு இறை சமூகமே, பாஸ்கா காலம் ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்பதுதான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலகம் முடியும் வரை உங்களோடு எந்நாளும் இருப்பேன் என்று தன் வாயால் உரைத்த ஆண்டவர் தன் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்மையும் பார்த்து ஆண்டவர் மீண்டுமாக இதோ நான் வாழ்கிறேன் என்பதை சுட்டி காட்டுகின்ற விதமாக இந்த இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். திரு அவையில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மரபிலே 3 தூண்கள் என்று ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவார்கள். நம்முடைய நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய 3 தூண்களை பற்றி. அதில் ஒன்று அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், 2வது திருவிவிலியம், 3வது திரு அவையின் படிப்பினைகள். இந்த 3இன் அடிப்படையில் தான் இந்த கிறிஸ்தவ சமூகம் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையாக இருந்து வருகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் இன்று நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் சொல்லுவது போல, அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், மாறாக நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் என்று சொல்லி நாம் எதை தேடுகிறோம், யாரை தேடுகிறோம் என்பதை அங்கு மையப்படுத்தி ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்ற பொழுது, நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த அழிந்து போகக்கூடிய உலக காரியங்களிலே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று சொன்னால், நான் தேடுவது அந்த மக்களைப் போல ஆண்டவரை அல்ல, மாறாக அவர் செய்த அற்புதங்களை மட்டுமே. எனவேதான் ஆண்டவர் இங்கு அழகா சொல்லுகின்ற நற்செய்தி வாசகத்திலே, நீங்கள் என்னிடம் கொண்ட அருட்செயல்களால் மட்டுமல்ல, மாறாக நீங்கள் வயிறார உண்டதால் என்னை தேடுகிறீர்கள். நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாய் இருங்கள் என்று இன்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் இன்று ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து அழைக்கின்ற ஒரு அழைப்பு, நிலை வாழ்வு தரும் உணவுக்காக என்று சொல்லுகின்ற பொழுது, இதே ஆண்டவர் யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுவார், நானே வாழ்வு தரும் தண்ணீர், இத்தண்ணீரை குடிப்போருக்கு தாகமே இராது என்று சொல்லி சமாரிய பெண்ணிடம் அவர் சொல்லுவார். அப்பொழுது அந்த பெண்மணியானவள் இவ்வாறாக கேட்பார், எனக்கும் அந்த தண்ணி கிடைக்காதா? எனக்கும் அந்த தாகமே இராத அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த நிலை வாழ்வு தரக்கூடிய ஆண்டவரிடமிருந்து ஊற்றாக வழிந்தோடுகிற அந்த ஆவியாருடைய அபிஷேகம் எனக்கும் கிடைக்காதா என்று சொல்லி சமாரிய பெண் கேட்கின்ற பொழுது மீண்டுமாக ஆண்டவர் யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 23வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லுவார், காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையில் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர், இதையே தந்தை விரும்புகிறார் என்று சொல்லி அங்கு தன்னை வெளிப்படுத்துவார்.
அன்பு இறை சமூகமே, ஆண்டவர் மட்டுமே நிலை வாழ்வு தரக்கூடியவர். வாழ்வு தரும் உணவு ஆண்டவர் மட்டுமே, வாழ்வு தரும் தண்ணீர் ஆண்டவர் மட்டுமே, நம்பிக்கையின் அடித்தளம் ஆண்டவர் மட்டுமே. அந்த ஆண்டவரை உண்மையோடு நாம் தேடுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னை நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆதி திரு அவையில பைபிள் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் உள்ள நூல்கள் மட்டும்தான் இருந்தது. இன்று நம்முடைய கரங்களில் பைபிள் இருக்குது, எல்லார் கரங்களிலும் திருவிவிலியம் இருக்கின்றது, வாசிக்கின்றோம். இறை வார்த்தையின் வழியாக நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறோம். ஆனால் ஆதி திருச்சபையிலே அப்படி பைபிள் எதுவும் கிடையாது, எழுதப்பட்ட எதுவும் கிடையாது. அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் இயேசுவிடமிருந்து கேட்ட அந்த இறை வார்த்தையை, தாங்கள் அனுபவித்த அந்த ஆண்டவரை, தாங்கள் கண்டு விசுவசித்த ஆண்டவரை போதித்தார்கள். அந்த போதனையை கேட்ட மக்கள் மனம் மாறி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அவர்களில் ஒருவராகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட ஸ்தேவான். ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையால் எவ்வாறு ஆண்டவர் மீது பழி சுமத்தி அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அதுபோல இந்த ஸ்தேவானையும் ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி அவரை கைது செய்து ஆண்டவருடைய அந்த பாடுகளை போலவே இவரையும் பாடுபடுத்தி அவர்கள் திருச்சங்கத்தின் முன்பு அவரை நிறுத்துகிறார்கள். அப்பொழுது இறை வார்த்தை இவ்வாறாக சொல்லுகின்றது. திருத்துதர் பணிகள் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றபடி, ஸ்தேவானுடைய வார்த்தைகள் ஆவியாருடைய அபிஷேகம் நிறைந்தபடியினால் இருந்ததனால அந்த வார்த்தைகளை தாங்குகிற சக்தி அவர்களிடம் இல்லை என்ற அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவராக ஸ்தேவான் பேசினார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. அவர் பேசிய வார்த்தைகளுக்கு ஈடு கொடுக்க ஒருவராலும் முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் அவரை அபிஷேகம் செய்து வாழ்வு தரக்கூடிய அந்த வார்த்தை வழியாக நம்பிக்கையை நிலைநாட்டி கடவுளுடைய சாட்சியாக அவர் வாழ்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது திருத்துதர் பணிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்ட பொழுதும் திருச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பார்க்கிறார்கள், அவருடைய முகம் வானதூதரை போல ஜொலித்து கொண்டிருந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. நான் ஆண்டவரை உண்மையில் தேடுகின்ற பொழுது என் வாழ்வு வல்லமையாக பிரகாசமாக ஆண்டவருடைய ஆவியாருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுகின்ற பொழுது யாரும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. எனவே இந்த பாஸ்கா காலத்தில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற இந்த காலகட்டத்தில் இருக்கிற நாம் இந்த ஆண்டவரை உண்மையில் தேடுகிறோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வில் அந்த தேடல் வெளிப்பட வேண்டும். ஜெபத்தில் இறை வார்த்தையின் வழியாக என்னோடு பேசாத கடவுள் இந்த வெறும் அடையாளத்தை நான் எதிர்பார்க்கிற இந்த வெறும் அடையாளத்தை மட்டும் என்னோடு பேசுவாரா? அப்ப நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், முதலில் நான் தேடுவது என் ஆண்டவரை மட்டுமே என்பதில் உறுதியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பாஸ்கா காலம் நம்மை அழைப்பு விடுப்பது அதுதான். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து நிலை வாழ்வு தரும் உணவாகி என்னை தேடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தை உயிர் உள்ளதாக இருக்கும். நற்செய்தியில இறுதி வார்த்தையாக மக்களுடைய கேள்வி இவ்வாறாக இருக்கிறது, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவரே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல், தந்தைக்கு ஏற்ற செயல். நம்பிக்கை அறிக்கையிலே ஒவ்வொரு முறையும் நான் தந்தை இறைவனை நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன், தூய ஆவியாரை நம்புகிறேன், புனிதர்களையும் திரு அவையையும் அதனுடைய படிப்பினைகளை நம்புகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வின் படிப்பினைகள் அதற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் நான் செய்யக்கூடிய செயல்கள் அதற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம் அழைக்கப்படுவது இந்த மேலோட்டமான அடையாளம் தேடுகின்ற கூட்டத்தில் இருந்து உண்மை இறைவனை கண்டுகொள்ளுகின்ற உண்மை சீடனாக வாழுகின்ற தனி நபராக ஆண்டவரில் ஒருவனாக வாழ நம்மையே தகுதிப்படுத்த அழைப்பு விடுக்கின்றது. புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவ்வாறாக சொல்லுவார், நாம் அனைவருமே உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா நமது பாடல் என்று சொல்லுவார்.
நாம் உயிர்த்த ஆண்டவரின் மக்கள், அல்லேலூயா மட்டுமே நம்முடைய வெற்றி பாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி என்று சொன்னால் கொலோசியர்கள் திருமுகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசி கேட்பது போல, உலகத்தை சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகை சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள், அதுவே கடவுளுக்கு உகந்தது என்று சொல்லி அங்கு திருத்துதர் பவுல் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். மேலுலகை சார்ந்தவை பற்றி, கடவுளை சார்ந்தவை பற்றி நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் கடவுளை சார்ந்தவை பற்றி இருக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுக்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்ன? அந்த சவால் என்று சொன்னால், இன்னைக்கு இயேசுவை தேடுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். பல மதம், பல சமயம், பலர் இருக்கின்ற பொழுது, கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்வில் தனித்துவமாக நான் என் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல என்னுடைய வாழ்வில் நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை என் வாழ்வின் வழியாக வெளிப்பட வேண்டும். எனவே கூட்டத்தில் ஒருவனாக அல்ல, மாறாக நான் என் ஆண்டவரை முழு மனதோடு அறிந்து தெளிந்து நான் ஆண்டவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறேன். கஷ்டம் இல்லாமல் இல்லை, துன்பம் இல்லாமல் இல்லை. எனவேதான் மீண்டுமாக பவுலுடைய வார்த்தை ரோமையர்கள் திருமுகம் 8வது அதிகாரம் 35வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது, கடவுளின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? கடவுளின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? அவர் சொல்லுகின்ற பொழுது வேதனை இல்லை, நெருக்கடி இல்லை, இன்னல் இல்லை, பசி இல்லை, இடரா சாவா எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. மீண்டுமாக 38வது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, உள்ளவை இல்லாதவை மேலுலகை சார்ந்த எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை என்று அவர் சொல்லுவார். அந்த உறுதியான நம்பிக்கை எங்கிருந்து அவருக்கு வந்தது? இயேசுவை, ஆண்டவரை உண்மையாக அவர் தேடினார். அந்த உண்மையாக தேடிய ஆண்டவரை கண்டுகொண்டார். அந்த கண்டுகொண்ட இயேசுவை அறிவித்தார். அந்த அறிவிப்பிலிருந்து அவர் இவ்வாறாக எழுதுகின்றார், என் ஆண்டவர் மீது நான் கொண்ட அந்த அன்பு, நம்பிக்கை, அந்த அடித்தளம் உறுதியாக இருப்பதால என்னிடம் எதுவுமே என்னை அணுகாது என்று சொல்லி, என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லி உறுதியை, நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த ஒரு சூழலில் ஆண்டவருடைய ஆசிரியரை தேடி இந்த திருப்பலியில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. நமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை அது? உயிர்ப்பின் மக்கள் என்று சொன்னால், இன்று ஆண்டவர் சொல்லுவது போல கடவுள் அனுப்பியவரை நம்புவதே தந்தைக்கு ஏற்ற செயல் என்று சொன்னால், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் என் வாழ்வு அதற்கு ஏற்றாற் போல வெளிப்படுத்த வேண்டும். என் வாழ்வில் நான் செய்யக்கூடிய செயல்கள், நான் வாழுகின்ற வாழ்க்கை கடவுளுக்கு உரியதாக இருக்க வேண்டும். இதுல ஒரு சவால் என்னன்னு சொன்னா, அரைகுறை விசுவாசம் ஆபத்தானது என்று நான் சொல்லுவேன். இன்னைக்கு அடிக்க சொல்லுவாங்க, அரைகுறை அறிவு ஆபத்தான சொல்வது போல அரைகுறை விசுவாசமும் ஆபத்தானது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் அழகா சொல்லுவார், எவன் ஒருவன் சின்னஞ்சிறியவர்களுடைய விசுவாசத்திற்கு தடையாக இருக்கிறானோ அவருடைய கழுத்துல பெரிய எந்திர கல்லை கட்டி நடுக்கடல்ல தூக்கிப்படும் சொல்லுவார். திரும்ப வந்துடக்கூடாது. ஒருவனுடைய விசுவாசத்திற்கு தடையாக எவன் இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு. அப்ப இந்த அரைகுறை விசுவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் கெட்டதும் இல்லாம என்னுடைய இயலாமையால் பிறரையும் நான் தாழ்வு நிலைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய அரைகுறை விசுவாசத்தை வைத்து நான் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய உறவுகளையும் பிள்ளைகளையும் அதே அரைகுறை விசுவாசத்தோடு அழைத்து சென்று மீட்புக்கு அது அழைத்து செல்லவில்லை என்று சொன்னால், என்னுடைய ஜெப வாழ்வு, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு கேள்விக்குரியதாகத்தான் இருக்கும். எனவே இந்த அரைகுறை விசுவாசத்திலிருந்து, அடையாளங்களை தேடுகின்ற விசுவாசத்திலிருந்து, மேலோட்டமாக தேடுகிற விசுவாசத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனா வயிற்றுல இருந்து நெஞ்சுக்கு வரும்னு சொல்லுவாங்க, வயிற்றுல இருந்து இருதயத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. வெறும் உடல் தேவைகளுக்கு மட்டும் தேடாது, இந்த ஆன்மாவையும் காக்கின்ற கிறிஸ்தவனாக வாழ்வது நமது கடமையாக இருக்கிறது. கடவுளுக்கு ஏற்றது அதுவாகத்தான் இருக்க முடியும். எனவே இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்வை நாம் வாழ, கடவுள் கொடுத்த அந்த வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்ற, ஸ்தேவானை போல ஆண்டவருடைய வார்த்தை என்னில் உறுதியாக இருந்தால், ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை உறுதியாக இருந்தால்,
ஆண்டவர் மீது எனக்கு கொண்ட அனுபவம் உறுதியாக இருந்தால் எதுவும் என்னை பிரிக்க முடியாது, எந்த சோதனையும் என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவர் வெற்றி வீரராக, உயிர்ப்பின் நாயகனாக என்னாலும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஆண்டவரே உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வாழ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதியும் வளம் பெறச் செய்யும் என்று சொல்லி, உண்மையான உணவாகிய நீர் எனக்கு துணையாக வாரும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் அதுதான். எங்கள் அன்றாட உணவை என்று சொல்கின்ற பொழுது வெறும் உடல் உணவை அல்ல, ஆன்ம உணவை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். ஆவியாருடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும். நாங்களும் உறுதியான நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு தந்தையின் திருவுளப்படி வாழ எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நடக்கவிருக்கும் தேர்தலில் எம் மக்கள் சிறப்பான முறையில் வாக்களித்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் இறைவா, உலக நாடுகளிடையே நடக்கும் போரினை முடக்கி உலகில் அமைதி நிலவவும், போரினால் தம் உறவுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இங்குள்ள மக்களாகிய எங்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று நாங்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் மது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான
இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழைத்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி போற்றுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திரு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை ஆயராம் திருத்தந்தை லியோ,
எங்கள் தல திரு அவையின் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் இனிய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் உண்மையாகவே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். மாந்தர்களே மகிழுங்களே, மாந்தர்களே மகிழுங்களே, மன்னன் இயேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. மன்னன் இயேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அற்புத குழந்தை இயேசு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் துணையாயிருக்க உங்களுக்கு பின்னும் பாதுகாவலாயிருக்க உங்களை சூழ்ந்தும் ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் ஆண்டு வழி நடத்த உங்களுக்குள்ளும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு எந்நாளும் தங்குவதாக. சென்று வாழுவோம், வாழ்வின் பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி
வேதாளகனங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தா நரகை ஜெயித்தெழுந்தா யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தா வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே வானத்தின்